ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த 2026 உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து டிலீட் ஆன மெசேஜ் அண்ட் போட்டோஸ், வீடியோஸ் இதை எதையுமே உங்களால எடுக்க முடியாம இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய இதுவரைக்கும் நீங்க எத்தனை வருஷமா இருந்தா கூட சரி, இதுவரைக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து டிலீட் ஆன எல்லாத்தையுமே உங்களால ஈஸியா ஒரு 2 நிமிஷத்திலேயே ரீஸ்டோர் பண்ணி எடுக்க முடியும். அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க எப்படி ரீஸ்டோர் பண்ற அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. என் வாட்ஸ்அப்ல பாருங்க எத்தனை சேட் இருக்கு அப்படின்றதையும் பாருங்க. இதுல எவ்வளவு போட்டோஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு அப்படின்றதையும் பாருங்க. ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டு உங்களுக்கு மறுபடியும் எடுத்து காட்டுறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒவ்வொரு சேட்டா டிலீட் பண்ணாலும் சரி, இல்லை மொத்தமா வாட்ஸ்அப்பையே டிலீட் பண்ணாலும் சரி. இப்போ பாருங்க, நான் வாட்ஸ்அப் இந்த மாதிரி டிக் பண்ணி பிடிச்சி வாட்ஸ்அப்பை வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப்பும் இல்லை, என்னுடைய வாட்ஸ்அப்ல இருந்த போட்டோஸ், வீடியோஸ் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் மறுபடியும் அதை எடுத்து காட்டுறேன். ஸோ இதுல இருந்து கவனமா பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய வாட்ஸ்அப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம வாட்ஸ்அப் எப்படி ஓப்பன் பண்ணுமோ அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது பண்ணி நான் அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்தது ஃபோன் நம்பரை கொடுத்துக்கிறேன். ஃபோன் நம்பரை கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி வரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுக்க வேண்டியது கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. நோட் நவ் அப்படின்றத மட்டும் கொடுத்துறாதீங்க. கண்டினியூ அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு சில பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷன் எல்லாத்துக்குமே நீங்க அளவு கொடுத்துருங்க. அளவு கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லுக்கிங் ஃபார் பேக்கப் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த ரீஸ்டோர் ஆப்ஷனா கொடுங்க. தயவு செய்து ஸ்கிப் அப்படின்றத கொடுத்துறாதீங்க. ரீஸ்டோர் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரீஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாவை பொறுத்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லா எல்லாமே ரீஸ்டோர் ஆகி வந்துடும். இதுல நீங்க நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் கேட்கும். அதுலயும் நீங்க ரீஸ்டோர் நவ் அப்படின்றத கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய ப்ரொஃபைல் போட்டோ அப்படியும் உங்களுடைய நேம் எல்லாமே கேட்கும். நீங்க அதுல ஓகேன்னு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேட் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல பாருங்க, நான் டிலீட் பண்ண எல்லா சேட்டுமே வர ஆரம்பிச்சுட்டு மேல பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து இந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அதுக்கான ஆப்ஷன். இதுல பாத்தீங்கன்னா வைஃபை அப்படின்னு சொல்லி காட்டும். நீங்க இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வைஃபை இருக்குன்னா வைஃபைலயே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, அதை கிளிக் பண்ணி இதை வந்து நீங்க உங்களுடைய மொபைல் டேட்டாக்கு மாத்தி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, என்னுடைய மொத்த சேட்டு நான் உங்கள்கிட்ட காட்டின மொத்த சேட்டுமே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல இருந்த மொத்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இதுல இருக்கு. நீங்க பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்களால ஈஸியாவே ரீஸ்டோர் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம இதோடையே கட் பண்ணிட்டு நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே வராது. உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருந்த எல்லாமே டிலீட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மூலையில் இருக்க இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி அதில் வந்து நீங்கள் செட்டிங்கில் வந்துடுங்க. செட்டிங்ஸில் வந்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு சேட் அப்படின்னு இருக்கும். அந்த சேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு சேட் பேக்கப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கப்புக்கான ஆப்ஷன் இருக்கு. அதாவது கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பப்போ பேக்கப் வேணும்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு எப்போ வேணும்ன்றது. அடுத்தது இன்க்ளூடு வீடியோ அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆன் பண்ணிட்டு நீங்கள் பேக்கப் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து என்ன டிலீட் ஆனாலும் உங்களால் ஈஸியாக வந்து ரீஸ்டோர் பண்ணி எடுத்துக்க முடியும். மற்றபடி நீங்கள் வந்து இதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட்ல வந்து ரீஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பேக்கப் பண்ணி வச்சா மட்டும்தான் இந்த மெத்தட்ல ரீஸ்டோர் பண்ணி எடுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் பேக்கப் பண்ணலை அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு இன்னொரு சூப்பரான மெத்தட் இருக்கு. ஸோ பேக்கப் பண்ணாமல் எப்படி டிலீட் ஆன மெசேஜ் அண்ட் வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்காகவும் ஒரு தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன்.